Taste the Daily. கிருத்திகா மேம், இப்போ தமிழகத்திற்கு மெட்ரோக்கான 2ஆம் கட்டத்திற்கான நிதியும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியும் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் இது அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி எங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த நிதி தமிழகத்திற்கு கிடைச்சதுக்கு யார் காரணம்? சார், இப்ப நிதி இப்ப எல்லாருமே நம்ம ஸ்டேட்டுக்காக எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம் தான். அதுல எதிர்கட்சி இவங்க இதுன்னு இல்ல. ஆனா அந்த ஆளுமை எவ்வளவு கேட்டு பெற்று தருகிறது, எவ்வளவு துரிதமா ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கெல்லாம் அலாட்மெண்ட் போகுது, அதுக்கெல்லாம் போதுமான நிதி இருக்கா அப்படின்னா பட்ஜெட்லயே அமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இவ்வளவு எல்லாம் சென்டர்ல இருந்து ஃபண்ட்ஸ் வரல, ஆனா நாங்க சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சமாளிச்சாங்கன்னா, மக்கள் மேல சுமையை சுமத்தி எல்லா வரிகளையும் ஏற்றி மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நிதியை இவங்க சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால நீங்க சும்மா இவ்வளவு எம்பி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை என்பது ஒன்று. அதுக்காக மக்கள் தலைமையில் சுமையை சுமத்தி கஷ்டப்படுத்துவது என்பது இரண்டாவது. இதுல இந்த நிதி பெற்று தந்தாங்க, அந்த நிதி பெற்று தந்தாங்கன்னு இல்ல. இந்த ஃப்ளட்டுக்கு வந்த நிவாரணமே நம்மளுக்கு கிடைக்கலையே. நீங்க எவ்வளவு கேட்டாங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதுலயே எவ்வளவு கேப்புங்க, அதுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? பினான்ஸ் கமிஷன் சொல்லிருக்காங்க. அந்த பினான்ஸ் கமிஷன் சொன்ன 41% இருந்தே நம்மளுக்கு குறைந்து அது 10-12% அதுல குறைந்துருச்சு. அப்படிங்கும் போது நிதி சரியா வர்றதில்லைங்கிறது நிரூபணமாகுது. அப்ப வராத நிதிக்கு நாங்க சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் மேல வரி சுமத்தி இருக்காங்க. புரியுது மேம். ஆனா இப்போ திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது, நீங்க வேணா நிதியை கேட்டு வாங்கித்தாங்க அப்படின்னு அதிமுகவை பத்தி சொன்னாங்க. இப்ப அதிமுக போய் உரிய அழுத்தம் கொடுத்து இப்ப நிதி வாங்கி தந்த பிறகு நாங்க சொல்லிதான் நீங்க நிதி வாங்கி தந்தீங்க அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? அவங்க பல ஆண்டுகள் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இணக்கமான போக்குல மத்திய அரசு கூட செயல்பட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி நிறைய விருதுகள், நிறைய ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய விருதுகளே கொடுத்து கௌரவிச்சிருக்கிறது மத்திய அரசு. அப்படிங்கும் போது அந்த ரேப்போ இருக்கும் இல்லைங்களா, அந்த ரேப்போ அவங்க கூட இருக்கும் தானே. சோ அதுக்காக மாநிலத்துக்காக அவங்க பேசுறதா எடுத்துக்குவோம். அது அவங்க நல்லதுதானே பண்ணிருக்காங்க. இல்ல, அப்ப நிதி அதிமுகவால தான் கிடைச்சது அப்படின்னா அப்ப திமுக ஆட்சியில் இருந்தும் 39 எம்பிக்கள் இருந்தும் பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. சார், எத்தனையோ விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போகணும். ஆனா இவங்க வெறும் ஆனா அதுக்கு மேல அங்க நடக்கிறது இல்ல அப்படின்னு அவங்க தரப்புல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நடத்து வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப க்ளோஸ் கோஆர்டினேட் சென்டர்ல இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். இல்லைன்னா அது இப்படிதான் சொணக்கமா தான் இருக்கும். டிலே ஆகும், ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகும், எல்லாமே மக்களுக்கு சேராது எதுவுமே. நதிநீர்ல இருந்து நிதி வரையும் எல்லாமே தமிழகத்திற்கு தேவையான எல்லா நலத்திட்டங்களையும் பெற்று தந்தது அதிமுக தான் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா திமுகல இருந்து என்ன சொல்லப்படுது, இது ஒரு ஹம்பக் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க செய்யறத அவங்க சொல்லிதானே ஆகணும். அவங்க அந்த தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அது அவங்களுக்கு அது தெரியுது. அவங்களுக்கு ஒரு தெளிவா தெரியுது. அவங்களும் லெட்டர் எழுதிருக்காங்க. இப்ப ஈவன் ஃபார் பினான்ஸ் கமிஷன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், அந்த இது சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது கூட ஜெயலலிதா அம்மா தொடங்கி எடப்பாடி சார் வரைக்கும் அது தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எழுதிட்டே தான் இருக்காங்க. இவங்க க்ளோஸ் கோஆர்டினேஷன்ல இருக்காங்கிறது தெரியுது. இல்லை, இப்போ நிதி பெற்று தந்ததுக்காக மக்கள்கிட்ட அதிமுகவுக்கு நல்ல பேர் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக இப்படி அதிமுக விமர்சிக்குதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? சரிக்கா, எப்படி வேணா விமர்சிச்சுக்கலாம். ஆனா இறுதியில என்ன கிடைக்க பெற்றோம், தமிழ்நாட்டுக்கு என்ன சேர்ந்தது, பற்றாக்குறை இருக்குது, அது அதான் நியாயமா கிடைக்கக்கூடிய, அவங்க தரேன்னு சொன்னது கூட அவங்க தரல அப்படின்னா அப்படி நம்ம அப்ரோச் எப்படி எந்த மாதிரியான இது இருக்கு அப்படிங்கிறது இதுல புரியுது இல்லைங்களா? அப்ப இவங்க இணக்கமான போக்குலயும் இல்ல ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிடுவோம் இதுலயும் இல்ல, அப்புறம் எப்படி சேரும்?
இல்ல இப்ப முதலமைச்சர் இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல. முதலமைச்சர் ஊட்டிக்கு போன இந்த ஒரு 5 நாள்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 17 கொலைகள் 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா முதலமைச்சர் வந்து இதை பத்திலாம் கவலையை எடுத்துக்கிறது இல்ல, போட்டோ ஷூட்ல தான் கவனம் அதிகமா இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குன்னு எல்லாம் ஊரே அறிந்த உண்மைதான். அதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அதாவது ரிப்போர்ட்டிங்ல தான் நம்ம இதுல ரொம்ப ஃபார்வர்டா இருக்கிறமே ஒழிஞ்சு பிரிவென்ஷனுக்கு, அதாவது தடுப்புக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு இதை வந்து தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இலவச பஸ்ஸும் இந்த மகளிர் உரிமை தொகை இது மட்டுமே வச்சு பெண்களுக்கு வந்து நாங்க பண்ணிட்டோம்னு சொல்றது வந்து அது கண்டிப்பா அது போதுமானதாக இல்ல. வந்து இன்னும் நிறைய பண்ணணும். குற்றங்களை தடுப்பதுதான் ஃபர்ஸ்ட் தலையாய, எல்லா ப்ராஜெக்டை விட அதுதான் ஃபர்ஸ்ட் தலையாய கட்டாயமா இருக்கணும். ஆனா அது இல்ல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இல்ல 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லாதனாலதான் எதிர்க்கட்சி தலைவர் திமுக அரச ஹம்பக் ஆட்சி அப்படின்னு சொல்றாரா? இல்ல புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல 4 ஆண்டு காலமா இந்த திமுக ஆட்சியில எந்த விதமான திட்டங்களுமே இல்லாததுனாலதான் எதிர்க்கட்சி தலைவர் இந்த திமுக ஆட்சி ஒரு ஹம்பக் ஆட்சி அப்படின்னு சொல்றாரா? ஆமாங்க சார், மக்களுக்கு வந்து பண்ணும்ல. மக்கள் வந்து கொரோனாக்கு அப்புறம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டத்துல வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏத்திட்டீங்க, சொத்து வரி ஏத்திட்டீங்க, தண்ணீர் வரி ஏத்திட்டீங்க, குப்பை வரி ஏத்திட்டீங்க, எல்லா வரிகளும் ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப அப்படி பட்டுட்டு இருக்கோம். தொழில்துறை வந்து பல முறை சந்தித்து எல்லாம் சொல்லி கூட எதுவுமே கேட்டு பெற முடியவில்லை இந்த ஆட்சியில. அப்ப அப்படிங்கும் போது நம்ம வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிதானே இருக்கிறோம். அதுல வந்து இவங்க ரொம்ப சுமை ஏத்துனா எப்படி தாக்கு பிடிக்கிறது? மக்கள் வந்து ஏற்கனவே விலைவாசி உயர்வு, எல்லாத்துலயுமே இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி, எல்லா பொருட்களுமே விலைவாசி ஏற்றம், அது எல்லாத்தையுமே சமாளிச்சு கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஏத்துறது வந்து உங்களோட நிதி அங்கிருந்து கேட்டு பெறவும் முடியல, நீங்களாவும் சமாளிச்சுக்க முடியல. அது வந்து மக்கள் தலை மேல போட்டிருக்கீங்க அப்படிங்கறதுதான் அந்த இதை பத்தி சொல்ல முடியுங்க. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். கிருத்திகா மேம், உங்களோட இறுதி கருத்து மிக சுருக்கமா. சார், மக்கள் வந்து நிறைய உங்க நிதி சுமை வந்து எங்க மேல சுமத்துறீங்க, எங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க, எங்களோட வளர்ச்சிக்கு, பெண்கள் வளர்ச்சிக்கு எதுவும் பண்ணல. சாதாரண ஒரு இபி ரீடிங் கட்டணம் வந்து மாதம் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க கூட அதுல மேனிஃபெஸ்டோல சொல்லுது, எடுக்கப்படல. அதனால ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நிறைய சுமை ஏறிட்டே போகுது. இத வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இததான் போக்கஸ் பண்ணுமே ஒழிச்சு மற்ற விஷயங்கள் வந்து அடுத்ததா போல. ஏன்னா மக்கள் நலன் மட்டும்தான் முதன்மையா இருக்கணும். மக்கள் சிரமங்களை வந்து முதன்மைப்படுத்தி அதையதான் முதல்ல பார்க்கணும். வேற எந்த விஷயங்களும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கறது. உண்மையிலே மக்களுக்கான ஆட்சி எது மேம் உங்கள் பார்வையில? அதிமுகவா திமுகவா? சரி, அதிமுக வந்து நம்ம நிறைய வருஷங்கள் வந்து அவங்க தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்தது. அதாவது மக்களை வந்து சோம்பேறி ஆக்காம, சும்மா ஜஸ்ட் ஒரு உரிமை தொகை கொடுக்கறேன்னு சொல்லி சோம்பேறியா ஆக்காம நிறைய முன்னேற்றங்கள், அதாவது பெண்கள் முன்னேறணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப முதன்மையா வச்சு நிறைய கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே வந்து மக்கள் சார்ந்ததா தான் இருக்கணும், மக்கள் நலனை சார்ந்ததாக இருந்தது. ஓகே, இப்ப வந்து அது குறைந்திருக்கிறது, சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகே, நன்றி இது. நன்றி.